ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார செய்கிற மாதிரி நல்லா அட்டகாசமான சுவையில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேப்சிகம் கிரேவி, குடமிளகாய் மசாலா கிரேவி, சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கிரேவிங்க. இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கேப்சிகம் மசாலா கிரேவி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் இந்த மீடியம் சைஸில் 2 குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 குடமிளகாய்க்கு பெரிய வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஒன்றும் பாதியமாக உடைச்ச வேர்க்கடலையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய், வெங்காயம், இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஒன்றும் பாதியமாக உடைச்ச வேர்க்கடலையை போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் பாதி அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கை வச்சு இப்படி அழுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதில் இருக்க ஈரமெல்லாம் இதில் மிக்ஸ் ஆகும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அழுத்தி பிசைகிற மாதிரி இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குடமிளகாய், வெங்காயம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துடலாம். இந்த வேர்க்கடலை வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டிருக்கோம். இந்த மாதிரி செய்கிறனால உங்களுக்கு வந்து இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது அங்கங்கே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லேசாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் இன்னுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. குடமிளகாய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், குடமிளகாய் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும், கரெக்டாக வரும். இது வேகிறதுக்குள்ளார 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேங்க. தயிரை நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. அப்போ கட்டி கட்டியாக இல்லாமல் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான தயிராக இருக்கும். ரொம்ப புளிப்பாக இல்லாமல் லேசாக புளிப்பு இருக்கலாம், அல்லது புளிப்பு இல்லாத தயிராக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப புளிச்ச தயிராக மட்டும் எடுக்க வேண்டாம், அப்புறம் டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குடமிளகாய் நல்லா சாஃப்டானதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தயிர் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா லேசாக அப்படியே வந்து எண்ணெய் மேலே அப்படியே வருது பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். சட்டுன்னு சிம்பிளாக நல்லா டேஸ்டியான குடமிளகாய் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு இந்த கிரேவி நல்லா திக்காக வேணும்னா நல்லா திக்காக இருக்க தயிராக எடுத்துக்கோங்க. இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் தயிர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான டேஸ்டியான குடமிளகாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது குடமிளகாய், வேர்க்கடலை இது எல்லாமே தட்டுப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சுருக்க அளவு வந்து தாராளமாக 3லேருந்து 4 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.